பரபரப்பெல்லாம் ரொம்ப தடபடலாம் இருக்கு. அங்கிள் ஒரு விஷயம் அங்கிள், அந்த மனோவை அப்பா ஃப்ராடுன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் நம்ம சொன்ன செலத்தையும் வர சொல்லிட்டாரு. நானும் கால் பண்ணி வர சொல்லிட்டேன். இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னாரு. அவனுக்கு சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணுமே. அவர் எங்க சொல்றாரு, எல்லாம் இந்த அம்பாள் மூலியமா தான் பேசுறாரு. அப்படியா? ஆமாம் 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 ஆமாம். வணக்கம், என் பேர் சொனச்சலம். உங்க பொண்ணு லதா என்னை வர சொல்லியிருக்காங்க. வாங்க வாங்க. ஆமாம், நீங்கள் மனோ மாதிரியே இருக்கீங்களே, ஆனால் பக்தி பழமாக இருக்கீங்களே. எனக்கு இந்த பக்தி பழமாக இருக்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். இந்த மூஞ்சியெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் பிடிக்காது போல இருக்க. என்னை மட்டும் உங்க குறிகாரனா சேர்த்துக்குங்க, ஓஹோன்னு ஆயிடுவீங்க. சரி, நீங்கள் வேற யாருக்காவது அருள்வாக்கு சொல்லி பலிச்சிருக்கு? நல்லாவே. இப்போ கப்பல் பிசினஸ்ல கொடிகட்டி பறக்கிறாரு கண்ணபுரான். நான் அருள்வாக்கு சொல்லிதான் பெரிய ஆள் ஆயிருக்கார். அவ்வளோ ஏன், நம்ம ரியல் எஸ்டேட் ராகவன், துணி பிசினஸ் திவாகரன், பாத்திரக்கடை பார்த்திபன், நகைக்கடை நல்ல சிவம், எல்லாருமே என்னோட அருள்வாக்கால மேல வந்தவங்க. நீ சொல்ற யாரையுமே நான் கேள்விப்பட்டது இல்லையே. எனக்கு தெரியுமே, எல்லாரையும் தெரியும். யாரோ ஒருத்தருடைய அருள்வாக்கை கேட்டுதான் இவங்க இந்த அளவுக்கு முன்னேறிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அது இவருடைய அருள்வாக்கு தான்னு எனக்கு இப்போத்தான் தெரியும். ஓ அப்படியா? ஆமாம், இவனுக்கு அருள்வாக்கு சொல்கிற சக்தி எப்படி வந்தது? கடவுள் மேல உள்ள நம்பிக்கை, ஆழ்ந்த பக்தி இருந்தா நான் என்கிற நினைப்பையே மறந்து அந்த இடத்துல நம்ம இஷ்ட தெய்வம் உட்காரும். என் இஷ்ட தெய்வம் ஏகவல்லி அம்மன். அவ எனக்குள்ள இருந்து அருள்வாக்கு சொல்லுவா. அதை நான் அழகா சொல்லி அன்பர்களுக்கு நல்வாழ்வு கொடுப்பேன். ஓ அவ்வளோ விஷயம் இருக்கா? அந்த சக்தி எனக்கும் வருமா? ஏன்பா வராது? இவரை மாதிரி அம்பாள் மேல பக்தி வச்சா கண்டிப்பா வரும். நீ கூட தான் பக்தி பழமா இருக்க, உனக்கேமா அந்த சக்தி வரல? பா, எனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலப்பா. நான் என்னதான் பக்தியா இருந்தாலும் நமக்காகவும் எனக்காகவும் தான் வேண்டிக்கிறேன். அந்த பற்றிலேருந்து நீங்கனாதான் அம்பாள் மனசுல உட்காந்து வாக்கு சொல்லுவா. அப்படியா? அப்பா, அம்பாள் கருணையானவ, அதனாலதான் நான் கேட்குற வரத்தையும் கொடுத்துட்டு இருக்கா. என்ன வரமா அது? என்னப்பா தெரியாத மாதிரி கேட்குறீங்க? இவரோட அறிமுகமே எனக்கு ஒரு வரம் தானே. ஆமாம் சபாபதி, லதா சொல்றது உண்மைதான். இந்த பையன் நம்ம பிஸ்னஸை எங்கேயோ கொண்டு போயிடுவான்னு எனக்கு தோணுது. அதோட லதாவுக்கு ஏற்ற மாப்பிள்ளையா? அப்புறம் பார்க்கலாம்ப்பா, முதல்ல பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அது போக மனோவரை என் மனசை விட்டு போகலை. அப்பா நீ சொல்லுங்க. நம்ம பிஸ்னஸ் முன்னேற்றத்துக்கு என்ன வழியோ அதை பாரு. அப்ப எனக்கு வழி? அதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.